வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். வணக்கம் அருணி. வணக்கம் பிரசாந்த். சக்தி டிவி குளோபல் ஊடாக மூடடைந்திருக்கும் சர்வதேச நேயர்களையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. உங்களோடு நான் அருணி ரேஷா அருளானந்தம். விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்புச் செய்திகள். புகைத்தலை கட்டுப்படுத்தும் போராட்டத்திற்கு உலக தலைவர்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு. ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய ஓய்வு பெற்ற விசேட தேவையுடைய ராணுவ வீரர்களுக்கு ஓய்வூதியம். போர்க்குற்ற விசாரணை தொடர்பில் அரசாங்கம் இதுவரை நடவடிக்கை எதனையும் மேற்கொள்ளவில்லை என பிரித்தானிய விசேட பிரதிநிதியிடம் வடக்கு முதலமைச்சர் எடுத்துரைப்பு. நில்வலா கங்கையின் நீர்மட்டம் அதிகரிப்பு. மஸ்கெலியாவை சேர்ந்த பெண் ஒருவர் சவுதியில் மர்மமாக உயிரிழப்பு. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகைக்கான சமரின் தீர்மானம் மிக்க தினம் நாளை. புகைத்தலை கட்டுப்படுத்தும் கொள்கைக்கு சவாலாக அமையும் அனைத்து விடயங்களுக்கும் எதிராக முன்னின்று செயற்படுவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று இந்தியாவில் தெரிவித்தார். புகைத்தலை கட்டுப்படுத்தும் ஜனாதிபதியின் முயற்சியை பாராட்டி இம்முறை இந்தியாவில் நடைபெறும் விசேட மாநாட்டில் உரையாற்றுவதற்கு உலக சுகாதார ஸ்தாபனம் இலங்கை ஜனாதிபதிக்கும் அழைப்பு விடுத்திருந்தது. அதன்படி உலக சுகாதார ஸ்தாபனத்தின் புகைத்தலை கட்டுப்படுத்தும் கொள்கையில் கையொப்பமிட்டுள்ள 186 நாடுகளின் 1800 பிரதிநிதிகள் மத்தியில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று உரையாற்றினார். Special interest are subject light control of new products. புகையிலை கைத்தொழில் தொடர்ந்தும் சிறந்த கொள்கை வகுப்புக்கு அழுத்தம் விடுக்கின்றது. அரசாங்கத்தின் சட்டத்தை சவாலுக்கு உட்படுத்தும் முயற்சிகள் இதனால் ஏற்படுகின்றன. இலங்கையின் சுகாதார அமைச்சராக நான் பதவி வகித்த போது அவ்வாறான பல அனுபவங்களை பெற்றுள்ளேன். 2015ஆம் ஆண்டு நான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதிலிருந்து புகைத்தல் மற்றும் மதுபானத்தை கட்டுப்படுத்தல் எனது நிகழ்ச்சி நிரலில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அதற்காக நான் விசேட ஜனாதிபதி செயலணி ஒன்றையும் நியமித்துள்ளேன். நான் அதனை தனிப்பட்ட ரீதியில் அவதானிக்கின்றேன். தேக ஆரோக்கியமுடைய சமூகத்தை உருவாக்குவதற்காக நாம் பொறுப்புடன் செயற்படுகின்றோம். நிரந்தர அபிவிருத்தியை நோக்காக கொண்டு பயணிக்கும் எமது நாட்டில் தொற்றாத நோய்கள் தொடர்பிலும் அதிக கவனம் செலுத்தியுள்ளோம். அத்துடன் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி தொடர்பிலும் கவனம் செலுத்தி 2014ஆம் ஆண்டிலிருந்து பயன்படுத்தப்பட்ட நிக்கோட்டின் வாயுவை 3000 டன்களாக குறைப்பதற்கு முயல்கின்றோம். 2020ஆம் ஆண்டாகும் போது மொத்த மின்சக்தியில் 20% மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி மூலம் பெற்றுக்கொள்வது எமது நோக்கமாகும். Demand by 2020. வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரனுக்கும் பிரித்தானியா மற்றும் கனடிய பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்புகள் இன்று நடைபெற்றன. பிரித்தானிய பிரதமரின் விசேட பிரதிநிதியும் ஐநா மற்றும் பொதுநலவாய அமைச்சருமான பிரணோஸ் அனலி வடமாகாண முதலமைச்சரை இன்று சந்தித்தார். யாழ் கைதடியில் உள்ள முதலமைச்சரின் அமைச்சில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடல் தொடர்பில் வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் ஊடகங்களுக்கு தெளிவூட்டினார். சேர்ந்து இயங்கினால்தான் சமாதானம் ஏற்படும் என்றெல்லாம் கூறினார். அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் பல விதங்களிலும் மத்திய அரசாங்கம் தங்களுடைய ஆணையை நாங்கள் செய்ய வேண்டும் அல்லது நாங்கள் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிறார்களே தவிர எங்களோடு சேர்ந்து கருத்தொருமித்து கருத்துக்களை அறிந்து நடவடிக்கைகள் எடுப்பதாக தெரியவில்லை என்று கூறி போர்க்குற்றம் சம்பந்தமாகவும் கேட்டார். போர்க்குற்றம் சம்பந்தமாக முக்கியமான சில விடயங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கின்றது என்றும் நீதிபதிகளை அவர்கள் அடையாளம் காண வேண்டும் என்றும் இதற்குரிய சட்டத்தை எங்களுடைய நாட்டுக்கு உள்ளேற்க வேண்டும் என்றும் இது சம்பந்தமான பல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருந்தும் இதுவரையில் அரசாங்கம் எடுத்ததாக தெரியவில்லை என்பதையும் அவருக்கு குறிப்பிட்டு காட்டினேன். ஆகவே போர் குற்ற விசாரணை எமக்கு மிகவும் முக்கியமானதொன்று. அது சம்பந்தமாக மத்திய அரசாங்கம் போதிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பதுதான் எங்களுக்கு மனவருத்தத்தை தருகின்றது என்பதை குறிப்பிட்டிருந்தேன். இது சம்பந்தமாக தான் பேசுவதாக கூறினார். இதேவேளை கனடிய ஆய்வாளர்கள் 3 அடங்கிய குழுவினர் வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரனை இன்று பிற்பகல் சந்தித்து கலந்துரையாடினர். இந்த சந்திப்பின் போது முன்னாள் போராளிகள் உட்பட முக்கிய விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. நாட்டில் தொடரும் மழையுடன் கூடிய வானிலை காரணமாக சில பகுதிகளில் அனர்த்த நிலைமை ஏற்பட்டுள்ளது.
மழையுடன் கூடிய சீரற்ற வானிலை காரணமாக தென் மாகாணத்தின் சில பகுதிகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. நேற்று பெய்த கடும் மழையின் போது இமதோவ அங்குலுக்காக கபரல்ல பிரதேசத்தில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது. 2 வருடங்களுக்கு முன்னர் இந்த இடத்தில் மண் சரிவு ஏற்பட்டது. அதன் பின்னர் இவ்விடத்தில் நீரூற்றொன்று வெளியானது. பின்னர் நீரூற்று பெரிதானது. நீண்ட நேரமாக நாம் அதனை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் வீதியில் மண்மேடு சரிந்து விழுந்தது. இமதுவ பிரதேசத்தில் மேலும் 5 வீடுகள் மீது மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது. இமதுவ அக்குரச வீதியின் சில இடங்களில் மண்மேடுகள் சரிந்து விழுந்துள்ளமையினால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கடும் மழை காரணமாக கொழும்பு கண்டி வீதியில் யகல வீதியவத பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருந்த 3 மாடி கட்டடம் ஒன்று இன்று அதிகாலை இடிந்து விழுந்தது. இந்த கட்டடத்தின் கீழ் மாடியில் நேற்றைய தினமே வர்த்தக நிலையம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடும் மழை காரணமாக கிங்கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக கிங்கங்கையை அண்மித்துள்ள சில தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. கிங்கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் ஆற்றில் இருந்த 3 முதலைகளில் ஒரு முதலை கரையொதுங்கியுள்ளது. நேற்றிரவு முழுவதும் போலீசார் மற்றும் வனவிலங்கு அதிகாரிகள் மேற்கொண்ட முயற்சியினால் முதலை பிடிக்கப்பட்டு மீண்டும் ஆற்றில் விடப்பட்டது. பாடசாலையொன்றின் மைதானத்தில் கூடாரமிட்டு வாழ வேண்டிய அவல நிலையை புலத்கொகுபிட்டிய எதுராபொல தோட்ட மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர். லயன் அறைகளில் சிரமத்துடன் வாழும் மலையக மக்கள் கூடார வாழ்க்கைக்கும் நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர். மண் சரிவு அபாய எச்சரிக்கையை அடுத்து புலத்கொகுபிட்டிய எதுராபொல தோட்ட மக்கள் அங்கிருந்து வெளியேறினர். கடந்த 5 மாதங்களுக்கு முன்னர் லயன் அறைகளிலிருந்து வெளியேறிய இந்த மக்கள் தொடர்ந்தும் தற்காலிக கூடாரங்களில் வாழ்ந்து வருகின்றனர். எதுராபொல தோட்ட மக்களின் லயன் அறைகள் இன்று இவ்வாறு காட்சியளிக்கின்றன. குளத்தோடு வச்சுக்கிட்டு இருக்கேன். 1 மாசமா இருக்குது. இந்த கூடாரத்துல வெயில் அடிச்சா வெயில இருக்கவே இயலாது. சரியான சூடு இரவைக்கு இருக்க இயலாது. இரவையில சரியான குளிர் பிள்ளை தாங்கவே இயலாது. கூட்டு வேணா ஏஜி ஆபீஸ்ல உதவி செய்யறாங்க தான் சாமான்லாம் கொடுக்குறாங்க. அது கொடுத்து எங்களுக்கு பத்தாது. எங்களுக்கு வீடு கட்டி சொல்லுக்கா வீடு கட்டி கொடுங்க. சரி ஒரு லெக்கல காடா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வீடு ஒன்று எடுத்து கொடுங்க. எங்களுக்கு சின்ன பிள்ளைங்களாம் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு விளையாடுது. சுத்தி காடும் இருக்குது தண்ணியும் இல்ல. அதனால தயவு செஞ்சு எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க சுருக்கா. இருக்கையில 6 மாசமா ஆச்சு. கூடாரத்துல இருக்கையில தண்ணி வசதி இல்ல, டொய்லெட் வசதி இல்ல. ஒரு டொய்லெட் தான் இருக்குது. அதுல தான் இந்த 8 கூடாரத்துல உள்ளவங்களும் பாவிக்கணும். பிள்ளைங்களை அங்கிட்ட இங்கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு இங்க இருக்கையில ஸ்கூலுக்கு அனுப்பணும். தண்ணி இல்லாம பனியை கிலோப்புல இருந்தா நாங்க மிச்சம் தூரம் குடிக்க உடுப்பு கழுவ எல்லாம் அங்க கிணத்துக்கு போயிட்டு தான் வரோம். வீடுக்கு சுருக்கா கட்டி கொடுத்தா நல்லா அந்த கூடாரத்துல இருக்கிறதுக்கே இயலாது. இதேவேளை எதுராபொல பகுதியைச் சேர்ந்த மேலும் 36 குடும்பங்கள் சீலானந்த மகா வித்தியாலயத்தில் இவ்வாறு கூடாரம் அமைத்து தங்கியுள்ளனர். மண் சரிவு அபாயம் என கூறி பாதுகாப்பான இடங்களுக்கு நகருமாறு சீரற்ற வானிலையின் போது இந்த மக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். பாதுகாப்பான பகுதிகளை அடையாளம் கண்டு அங்கு நிரந்தரமான குடியிருப்புகளை அமைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியமல்லவா? சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள மத்திய வங்கியின் முறிகள் கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்புபட்ட பெர்பெச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் பங்குச்சந்தை ஊடாக வேறு நிறுவனங்களின் பங்குகளை கொள்வனவு செய்து வருகின்றது. பெர்பெச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் அவர்களின் பேரிலும் அவர்களோடு தொடர்புபட்ட வேறு நிறுவனங்களின் பேரிலும் பங்கு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டு வருவதாக சண்டே டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. அவர்கள் வங்கிகள் மற்றும் வங்கிகளற்ற நிதி நிறுவனங்களிடமிருந்து பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு அதிக ஆர்வம் கொண்டுள்ளனர். கடந்த வாரம் நாம் வெளியிட்டதை போன்று NDB வங்கியில் 7% பங்குகளை பெர்பெச்சுவல் ட்ரெஷரிஸ் மற்றும் பெர்பெச்சுவல் எக்விட்டிஸ் என்ற பெயர்களில் கொள்வனவு செய்துள்ளனர். இதேவேளை சென்ட்ரல் பினான்ஸ் நிறுவனத்தின் பெர்பெச்சுவல் எக்விட்டிஸ் நிறுவனத்துக்கான பங்குகளின் எண்ணிக்கை கடந்த சில மாதங்களாக அதிகரித்து வந்துள்ளதாக பங்குச்சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன.
ஜூன் மாதம் 30ஆம் தேதி நிறுவனம் வெளியிட்ட பிரபல பங்காளர்களின் பட்டியலில் 7வது இடத்தில் இருந்த பெர்பச்சுவல் எக்விட்டிஸ் நிறுவனத்திடம் 2.308 மில்லியன் பங்குகள் காணப்பட்டன. அக்டோபர் 1ஆம் தேதி நிறைவடைந்த 3வது காலாண்டில் இந்த பங்குகளின் எண்ணிக்கை 4.77 அதிகரித்துள்ளது. அதன்படி பெர்பச்சுவல் எக்விட்டிஸ் நிறுவனம் சென்ட்ரல் பைனான்ஸ் நிறுவனத்திலிருந்து 2.4 மில்லியன் பங்குகளை அதிகமாக கொள்வனவு செய்தமை காண முடிகின்றது. பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் மற்றும் பெர்பச்சுவல் எக்விட்டிஸ் ஆகிய நிறுவனங்களின் தொடர்பு அவர்களின் முகவரியை பார்க்கும்போது அறிந்து கொள்ள முடிகின்றது. NDB வங்கியின் பங்கு உரிமையாளர்களின் பட்டியலில் பெர்பச்சுவல் எக்விட்டிஸ் நிறுவனத்தின் முகவரி 3ஆம் மாடி பிரின்ஸ் எல்ஃபிரட் டவர் இலக்கம் 10 எல்ஃபிரட் ஹவுஸ் கார்டன் கொழும்பு 3 என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் முதல்நிலை பங்காளர்களின் பட்டியலில் பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் முகவரி இலக்கம் 10 பிரின்ஸ் எல்ஃபிரட் டவர் எல்ஃபிரட் ஹவுஸ் கார்டன் கொழும்பு 3 என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் மற்றும் பெர்பச்சுவல் எக்விட்டிஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு இடையிலான தொடர்பை புரிந்து கொள்ள முடியும். சுயாதீன செய்தி மூலமூடாக உறுதிப்படுத்த முடியாவிடனும் தர்ஸ்டன் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் என்ற நிறுவனமும் பெர்பச்சுவல் நிறுவனத்துடன் தொடர்புபட்டுள்ளதாக அறிய முடிவதாக சண்டே டைம்ஸ் பத்திரிகை நேற்று செய்தி வெளியிட்டிருந்தது. இலங்கை மத்திய வங்கியுடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் முதல்நிலை வர்த்தகர் தமது முதலீட்டில் 5 வீதத்துக்கும் அதிகமான தொகையை பங்குச்சந்தையில் அல்லது வேறு நிறுவனங்களில் முதலீடு செய்து பங்குகளை கொள்வனவு செய்ய முடியாது என சுற்று நிருபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வரையறையை மீறி அதிக முதலீடுகளை செய்திருந்தால் அதனை இலங்கை மத்திய வங்கியின் கண்காணிப்பில் விசாரிக்க வேண்டும். ஏனென்றால் அது இலங்கை மத்திய வங்கியின் சட்டங்களை மீறும் செயலாகும். ஸ்ரீலங்கா மகா பேங்குவே நீதி ரீதி உல்லங்கனை கிரீம் திடீரென கிடைத்த லாபத்தை வேறு வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தி கருப்பு பணத்தை சுத்தப்படுத்தும் நடவடிக்கையில் பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் முயற்சி செய்து வருகின்றன. சட்டமா அதிபரின் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்காக கோப் குழுவின் அறிக்கையை அங்கு அனுப்பிவிட்டு பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் பணத்தை வேறு நிறுவனங்களில் முதலீடு செய்து வருகின்றனர். எனவே இதற்கு ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பு முழுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கின்றது. மத்திய வங்கியின் ஆளுநரே, இது உங்களின் கவனத்திற்கு. இலங்கையை போன்று சர்வதேச நாடுகளிலும் ஆட்சியாளர்களின் ஊழலுக்கு எதிராக மக்கள் குரல் எழுப்பி வருவதை காணக்கூடியதாக உள்ளது. இந்த நிலைமை தேசிய மற்றும் சர்வதேச அரசியல்வாதிகளின் எதிர்காலத்தை பாதிக்குமா? கலாநிதி நிர்மல் ரஞ்சித் தேவஸ்ரீ இது குறித்து நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தார். ලංකාව විදිහට ගත්තත් ජාත්‍යන්තර වශයෙන් ගත්තත් දැන් තිබෙන මේ இலங்கை மற்றும் சர்வதேச நாடுகளை பொறுத்தமட்டில் அரசியல்வாதிகள் மற்றும் பிரபல வர்த்தகர்கள் ஊழலுடன் தொடர்பு பட்டுள்ள நிலைமையை காண்கின்றோம். இலங்கையில் இடம்பெற்ற முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பிரதமர் மீது நேரடியாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. ஹிலரி கிளின்டன் மீது ஜூலியன் அசாஞ்ச் முன்வைத்த குற்றச்சாட்டுகளும் அதுபோன்ற ஒன்றாகும். இந்த விடயத்தை பல்வேறு கோணங்களில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விவகாரம் தொடர்பில் மக்களின் நிலைப்பாட்டை வெளியிட வேண்டும். தகவல்களை மறைத்து வைத்திருக்க முடியாது. எனினும் அரசியல்வாதிகள் தகவல்களை மறைக்கும் விடயத்தை முதலில் செய்கின்றனர். மத்திய வங்கியின் முறைகள் விநியோக சம்பவத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டு ஒரு பாரதூரமான விடயமாகும். அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் போது அர்ஜுன் மகேந்திரனை பாதுகாப்பதற்காக ரணில் விக்ரமசிங்க எவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டார்? மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநரின் பதவிக்காலத்தை நீடிக்காமல் பிரதமர் என்ன செய்தார்? அவருக்கு நெருக்கமான பதவிகளை வழங்கினார். ரணில் விக்ரமசிங்க ஒரு விடயத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அவரது திறமை அல்லது அவரின் கட்சியின் திறமையால் இந்த அரசாங்கம் ஆட்சிப்பிடம் ஏறவில்லை. மக்களின் பணம் முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்படுவதாக சமூகத்தில் எழுந்த எதிர்ப்பின் காரணமாகவே புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. මහජන මුදල් අවභාවිත කිරීම පිළිබඳව ඊට විරුද්ධව තිබුණු ව්‍යාපාරයක් තුලින් කියන එක අමතක නොකළ යුතුයි. 12 வருட சேவை காலத்தை நிறைவு செய்யாத ஓய்வு பெற்ற விசேட தேவையுடைய ராணுவ வீரர்களுக்கு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் என எழுத்து மூலம் அவர்களுக்கு இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 12 வருட கால சேவையை நிறைவு செய்த பின்னர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதிய கொடுப்பனவு 12 வருட கால சேவையை நிறைவு செய்யாது சுயமாக ஓய்வு பெற்ற விசேட தேவையுடைய ராணுவத்தினருக்கும் பெற்றுக் கொடுக்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. ஓய்வூதிய கொடுப்பனவை பெற்றுக் கொடுத்தல் தொடர்பில் ஜனாதிபதியினால் விசேட அமைச்சரவை பத்திரம் ஒன்று ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அனுமதி கிடைத்த பின்னர் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் முதல் அவர்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. இது தொடர்பான கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த விசேட தேவையுடைய ராணுவ வீரர்களின் பிரதிநிதிகளுடன் பாதுகாப்பு செயலாளர் இன்று நடத்திய பேச்சுவார்த்தையின் போதே ஜனாதிபதியின் எழுத்து மூல தீர்மானம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு கூறியுள்ளது.
ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார். உங்களுக்கு தெரியும், இப்போ கடந்த காலங்களில் இந்த இயக்கங்கள் வர முந்தி ஊருக்கு ஊர் சின்ன சின்ன குழுக்கள் இருந்தது, சண்டியர் குழுக்கள் இருந்தேன் முந்தி. இப்போ இந்த ஊரில் யார் இருந்தேன் என்னுடைய காலத்தில் கேட்டாரு. அப்போ அவைகள் இன்றைக்கு ஒரு சொஃபிஸ்டிகேட்டடாக இது இந்த இந்திய சினிமா பார்த்துட்டு பியரையும் அடிச்சுட்டு தோடையும் போட்டுட்டு ஒரு இதுதானே, அதுக்கு எந்த பின்னணியும் இருக்கிறதா நான் நினைக்கல. ஆனால் இப்போ சில விசாரணைகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய ஒரு மகனுக்கு தொடர்பு இருக்கிறதா எல்லாம் செய்திகள் இருக்குது, தகவல்கள் இருக்குது. நீங்கள் கேட்க யாருண்டு கேட்க சொல்லு, சரியில்லை. அது இப்போ நாளைக்கு அந்த வால் எடுத்து கொண்டு வந்துடுவார். எனக்கு ஆயுதம் இல்லாமல் கேட்கல. அப்போ அப்படியெல்லாம் இருக்குது. அது கொஞ்சம் பேர் சேர்ந்து அதை நீ ஊடகங்களும் ஊதி பெருப்பிக்கிறது தானே. பண்டாரவலை நமனுகொல பிங்காரவ பகுதியில் சிறுவர் பராமரிப்பு நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. நிகழ்வில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். மலையக அரசியல் கலாச்சாரம், தொழிற்சங்க கலாச்சாரம் மாற்றப்பட்டிருக்குது. அந்த சீட் கூட அலம்பாது. அழகா வந்து பாராளுமன்ற அழகா உட்கார்ந்துட்டு ரெஸ்ட் போயிட்டு அழகா சாப்பிட்டு போயிருவாங்க. அவங்களுக்கு விமர்சனம் கிடையாது. அவங்கள பத்தி ஒருத்தரும் பேச மாட்டாங்க. பார்லிமெண்ட் பின் கூட கொண்டு போக முடியாது. நான் பெட்ரோல் எடுத்துட்டு போனேன். பெரும்பான்மை மக்கள் உட்பட அனைவரும் தெரிஞ்சாகணும். இங்க மக்களுக்கு சம்பளம் ஒரு பிரச்சனை இருக்கு. அவரை காமிக்கிறதுக்காக அன்னைக்கு அந்த பிரச்சனை கொண்டு போறோம். பாராளுமன்ற உறுப்பினர்களான ஞா ஸ்ரீநேசன் மற்றும் சி யோகேஸ்வரன் ஆகியோரின் இணைத்தலைமையில் மட்டக்களப்பு ஆரியம்பரை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இதன்போது வீதி, மின்சாரம் உள்ளிட்ட பல பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயப்பட்டது. காத்தான்குடி குளத்தில் குப்பைகளை கொட்டுவதனால் மீன்பிடியில் ஈடுபடுவதில் சிக்கல்களை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குப்பையெல்லாம் பாவில பரவுறதால கரையோர போயிட்ட மாதிரியான போக்குவரத்து கரையில எதையும் செய்யல. சரியான முழுக்கு பெஞ்சு யாரையும் கிளம்புறது. அதாவது அடுத்தது பலையை போட்டோடனே கழிவு பொருள் முழுதும் பலையிடப்படுது. மீனை சாப்பிடாது. இந்த குப்பை கொட்டுறதுன்றது தனிய காத்தாக்குடியை மட்டும் பாதிக்காது, ஆரியபதியையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆகவே இந்த குப்பை கொட்டுறதை நாங்க தவிர்க்க வேண்டும் என்றுதான் எங்களோட நிலப்பாடு. அதான் எங்களோட மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தில் கூட நாங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்ட முடிவாக இருக்குது. அந்த விடயத்தை நாங்க கவனத்தில் எடுக்க வேண்டும், ஒரு தீர்மானமாக கையாள வேண்டும் என்றுதான் நாங்க இந்த இடத்துல எடுக்கிற முடிவு. ஆனா அவங்களுக்கு குப்பை ஓட்டுறதுக்குரிய இடம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகவே நாங்க நீ அந்த குப்பைகளை அகற்றதுக்கு அந்த இடத்துக்கு கொண்டு போகலாம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று கந்தர்மடம் கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்றது. 2 பல்கலைக்கழக மாணவர்கள் சுட்டு கொல்லப்பட்டதுக்கு பிறகு அது பல்கலைக்கழக சமூகமை கொந்தளிச்சு கொண்டிருந்த ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியை முடக்குவதற்கு அரசுக்கு ஒரு மிக பெரிய ஒரு தேவை ஒன்று இருக்கின்றது. அந்த 2 மாணவர்களுடைய கொலை என்ற சம்பவத்தை ஏதோ ஒரு வகையிலே நியாயப்படுத்துறதுக்கு ஒரு மிக ஆபத்தான ஒரு சூழல், ஒரு ஆயுத கலாச்சாரம், பல்வேறு விதமான வேறு சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு நிலையை கட்டுப்படுத்துறதுக்காக தான் போலீஸ் இன்றைக்கு ஏதோ ஒரு வகையில அப்படியாவது காட்டி அந்த நியாயத்தை தங்களுடைய அந்த செயல்பாட்டை மூடி மறைக்கிறது, மிக மோசமான அந்த கொலையை மூடி மறைக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு கடும் தேவை இருக்கின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தையும் நாங்கள் வச்சிருக்க முடியாது. அதுண்ட இன்னொரு அங்கமாக தான் எங்களை பொறுத்தவரையில இன்றைக்கு அந்த அவை செய்த அந்த மிக மோசமான கொலையை திசை திருப்புறதுக்காகத்தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட வேறு விதங்கள் தொடர்பாக அரசாங்கம் இன்றைக்கு சொல்ற கதையில் அனைத்துமே அந்த கோணத்தில் தான் இருக்கு. கடந்த 3 தசாப்தங்களாக நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையினால் தாய்மண்ணை பிரிந்து கடல் தாண்டி செல்ல வேண்டிய நிலை எம்மில் பலருக்கு ஏற்பட்டது. பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் மீண்டும் தாயகம் திரும்பியவர்களுக்கு நிரந்தர வீடு என்பது எட்டாக்கனியாகவே உள்ளது.
வவுனியா தாளிக்குளம் கிராமமே இது. சுமார் 485 குடும்பங்கள் வாழ்ந்த இந்த கிராமத்தில் யுத்தம் காரணமாக தமது சொந்த இருப்பிடங்களில் இருந்து வெளியேற வேண்டிய நிலை இப்பகுதி மக்களுக்கு ஏற்பட்டது. எனினும் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் மீள தங்களின் இடங்களுக்கு திரும்பியவர்கள் சிலர் இன்றும் வீடுகளற்ற நிலையில் நிற்கதியாகியுள்ளனர். மீண்டும் நாட்டிற்கு வந்துள்ளவர்களில் சுமார் 90 குடும்பங்களுக்கு இன்னமும் வீடுகள் வழங்கப்படாத நிலையில் இந்த கொட்டில்களில் இவர்கள் வாழ்கின்றனர். பம்பைமடு பகுதியில் கட்டப்பட்டுள்ள வீடுகள் மக்கள் பாவனையின்றி காணப்படும் நிலையில் பலர் இன்னும் வீடுகள் அற்ற நிலையில் வாழ்வது கவலைக்குரியது. பல தடவைகள் தமக்கான வீடமைப்பு திட்டம் தொடர்பில் கோரிக்கை விடுத்தும் இந்த மக்களுக்கான வீட்டுத் திட்டங்கள் தொடர்பில் உரிய அதிகாரிகள் பாராமுகமாகவே உள்ளனர். இங்க நம்ம நாட்டுல போய் உயிர் பிழைப்போம் வந்தேன், சொந்த நாடு தானே இது. ஆனா இங்க வந்தா இங்க உள்ள அரசாங்கம் எங்களுக்கு எந்த விதமான உதவியுமே தர இல்ல. ஆனா எம்பிமாரும் நிறைய பேர் வந்து போறாங்க. நாங்கள் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து இந்தியா சென்றிருந்து மீளக்குடிய வந்த நாங்கள் இதுவரை காலமா எங்களுக்கு வீடுகள் இல்லை. அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் அயல் கிராமத்தில் வீடுகள் கொடுத்து அங்க யாருமே இல்லை. இதுவரைக்கும் எங்களுக்கு வீடு திட்டங்கள் எதுவுமே தர இல்லை. நாங்கள் எங்களை சொந்த முயற்சியால் தற்காலிகமாக ஒரு வீட்டை போட்டுக்கொண்டு இருக்கிறோம். எலெக்ஷன் டைம்ல எம்பிமார் வராங்க ஓட்டுக்காக அதை தரன்னு சொல்லி வாக்குறுதி கொண்டு வேண்டிக் கொள்றாங்களே தவிர எந்த உதவியும் செய்யறாங்க இல்ல. மழை காலத்துல தகர வீடுகள்ல இடி மின்னல்கள் சின்ன பிள்ளைகளை வச்சுக்கொண்டு நாங்க வாழ்றது ரொம்ப சிரமமான சூழ்நிலையா இருக்குது. ஒரு அமைச்சர்மார் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆக்களுக்கு வீட்டை கொடுத்து ஒவ்வொரு இடத்துல வீட்டை கட்டி போட்டு அவங்க வீட்டை கட்டி விட்டு அவங்க வாடகை கூட்டிட்டு சொந்த டவுன் பக்கம் வேற அவங்க சொந்த வீடுகளுக்கு போயிடுறாங்க. நிரந்தரம் உள்ளவனுக்கு வீட்டை கொடுக்காம சும்மா ஆக்கள் இல்லாத இடங்களுக்கு வீட்டை கொடுத்து போட்டு வீட்டை கட்டி போட்டு காடுகள் வளர்த்து விட்டுட்டு போடுவாங்க. லஞ்சம் கொடுக்கறவனுக்கு எல்லாம் வீட்டை கொடுத்து இருக்கிறாங்க. வீடு பெருமனையே கிடக்குது. இந்த காரணம் எல்லாம் 10 ஏழு வளருது எல்லாம் செய்யும். இது மட்டும் பெறுவாங்க. தேர்தல் போடு எனக்கு தான் போடும், எனக்கு போடாது செய்யறது. தமது மீள்குடியேற்ற கனவு எப்போது நிறைவேறும் என்ற ஏக்கத்துடன் உள்ளனர் தாளிக்குளம் மக்கள். சவுதி அரேபியாவின் ரியாத் தொலாயா முகாமில் இலங்கை பணிப்பெண் ஒருவர் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்தமை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாக சவுதிக்கான இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. ரியாத் தொலாயா முகாமின் 6ஆம் இலக்க எக்ஷிட் முகாமில் தங்கியிருந்த இலங்கை பணிப்பெண் ஒருவரை உயிரிழந்துள்ளார். ஹட்டன் மஸ்கெலியாவைச் சேர்ந்த 39 வயதான பழனியாண்டி கற்பகவள்ளி என்ற பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 பிள்ளைகளின் தாயான குறித்த பெண் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் ஒன்றினூடாக சவுதிக்கு சென்றுள்ளார். கடந்த 31ஆம் தேதி இந்த பெண் உயிரிழந்ததை அடுத்து அந்த முகாமில் தங்கியிருந்த மற்றும் ஒருவரால் தகவலை பெற்று கலனி பகுதியில் வசிக்கும் ASM இஸ்மத் என்பவரால் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு அறிவிக்கப்பட்டது. குறித்த பெண் உயிரிழந்து 8 நாட்கள் கடந்துள்ள போதிலும் அதிகாரிகளூடாக குடும்பத்தினருக்கு அறிவிக்கப்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். போன மாசம் 26ஆம் தேதி எங்களுக்கு கால் எடுத்து சொன்னாங்க, இல்லாம எங்களை அடிக்கிறாங்க, தும்புக்கொட்டை கம்பளை அடிக்கிறாங்க, அம்மா கம்பியை பழுக்க வச்சு சுட போறாங்க. எனக்கு ஒன்றும் தெரியல. அந்த மாதிரி ஓடுனேன், ஒரு வீட்டுல போயிட்டு ஒண்டிட்டேன். அவங்க பிடிச்சி கூட்டிக்கிட்டு வந்து என்ன திரும்ப இங்கேயே அடிக்கிறாங்க அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஒலாயா முகாமில் உயிரிழந்த பழனியாண்டி கற்பகவள்ளி தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக சவுதிக்கான இலங்கை தூதுவர் அஸ்மி தாசிம் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் மரணத்திற்கான சரியான பதிலை வழங்க வேண்டும் எனவும் சடலத்தை நாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உறவினர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அவங்களுக்கு தேவைப்பட்ட சாமான வாங்கி வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா எங்க அம்மா வந்த படம் எங்க அம்மா வேலைக்கு போனாங்க. அவங்களுக்கு என்ன ஆகுச்சுன்னு தெரியல. எல்லாம் சொல்றாங்க இறந்து போயிடுச்சுட்டு படிச்சு பெரிய ஆள வர சொன்னாங்க. தேவைப்பட்டதெல்லாம் வாங்கி தரேனாங்க. எங்க அம்மா இருக்காங்களா என்னன்னு தெரியல. எங்க அம்மா உயிரோட இருந்தா எங்களுக்கு பாக்குறது எங்களுக்கு பேசுறது இல்லாட்டி எங்க அம்மாட்டே ஃப்ரம்போடை வெதமுல்லை ஃப்ரம்போட பிரிவில் இன்று காலை திடீரென தீ பரவியது. இந்த அனர்த்தத்தில் 6 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இன்று காலை 11 மணியளவில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் ஒரு வீடு முற்றாகவும் ஏனைய 5 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.